இன்னையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா கேஸ் பேஸ்ட் செனாரியோ எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. கிளியரா? இப்போ இந்த எம்சிக்யூஸ் நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இன் என்ன பேப்பர்ஸ்? தியரி பேப்பர்ஸ். ஓகே, தியரி பேப்பரில் எது ரொம்ப முக்கியம்? எம்சிக்யூஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்டிவில் லூஸ் பண்ணுற 1 or 2 மார்க்ஸை நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்சிக்யூஸில் நம்ம ஜாஸ்தி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நமக்கு எக்ஸம்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கிளியர்? ஸோ அதனால தான் இந்த சீரீஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த கொஷின்ஸ் வேறு எங்கேருந்தும் நான் எடுக்கல. ஐசிஏவில் அவங்களே ஒரு 35 கேஸ் செனாரியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் செனாரியோஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளியரா? இப்போ இந்த கேஸ் செனாரியோஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ட்ரிக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேஸை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேஸை ரீட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எக்ஸாமில் நம்ம கேஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், அவங்க என்ன கேட்க வராங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். அதுக்கப்புறம் நீ கேஸை ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷினை படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ஆகும்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, நேராக நீ என்ன பண்ணிடணும்னா அந்த எம்சிக்யூ கொஷினுக்கு போயிடணும். அப்போ நீ கொஸ்டினை படித்தாலே உனக்கு அவங்க எதை பற்றி கேட்க வராங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் அந்த கொஷினே எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் கொஷினாக இருக்கும். நீ கேஸ் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நீ ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உனக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். கிளியரா? ஸோ எம்சிக்யூ ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங் ஏரியா. அதில் கண்டிப்பாக 25 அது மினிமம் நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். கிளியரா? அதுக்காக தான் இப்போ இந்த சீரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சீரீஸில் நம்ம டேரெக்டாக இந்த கொஷினை படித்து அதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. கொஷினை படித்து அதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த கான்செப்டை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். எந்த செக்ஷன் பற்றி டீல் பண்ணுறாங்களோ அந்த செக்ஷனை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பேசிக்காக சொல்லணும்னா இது ஒரே கல்லில் 2 மாங்காவாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா நமக்கு சைட் பை சைடு எதுவும் ரிவைஸ் ஆயிரும், கான்செப்டும் ப்ரொவிஷனும் ரிவைஸ் ஆயிரும். அதே சமயத்தில் எப்படி அப்ளை பண்ணுறதும் தெரிஞ்சிடும். கிளியரா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேஸ் நம்பர் 1. கமான், கேஸ் நம்பர் 1. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக கொஷின் படிக்க போகிறோம். வா. பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் ஆஃப் என்ன லிமிடெட், Global Tech Private Limited is the company required to constitute a corporate social responsibility committee for the financial year 23-24. அப்போ CSR committee பற்றி பேசுகிறாங்க. CSR எந்த செக்ஷனில் சொல்கிறாங்க? செக்ஷன் 135. கரெக்டா? வா, இப்போ 135 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். இப்போ CSR என்ன? CSR ஆக்டிவிட்டீஸ் எதுக்காக பண்ணுறோம்? சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனிஸ் சொசைட்டி கிட்ட நிறைய பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. அவங்க திரும்ப சொசைட்டிக்கு ஏதாவது ரிட்டர்ன் பேக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? இந்த சிஎஸ்ஆர் எல்லா கம்பெனிஸுமே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. யாரெல்லாம் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணணும். கிளியரா? என்ன எலிஜிபிலிட்டி? நம்மளோட நெட்வொர்த் 500 crores ஆர் மோர் இருக்கணும், ஆர் டர்ன் ஓவர் 1000 crores ஆர் மோர் இருக்கணும், ஆர் நெட் ப்ராஃபிட் 5 crores ஆர் மோர் இருக்கணும். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவங்க சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணணும். கிளியரா? இந்த நெட் ப்ராஃபிட்டில் 2 விஷயத்தை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். எதையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னா ப்ராஃபிட் ஃப்ரம் ஓவர்சீஸ் பிரான்ச்சை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அண்ட் இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனி சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் கம்ப்ளை பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது டிவிடெண்ட்ஸ் வாங்கிடணும் அப்படின்னா அந்த டிவிடெண்ட்டை நெட் ப்ராஃபிட்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். சில ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ண மாட்டாங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதில் டோட்டலாக ஒரு 6 ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். செகண்ட் ஒன் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவுட் சைடு இந்தியா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்காக ஏதோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்னவா ட்ரீட் பண்ணிப்பாங்க? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. தென் ஆக்டிவிட்டீஸ் பெனிஃபிட்டிங் எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்காக நம்ம ஏதோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. தென் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தென் ஏதாவது ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அந்த ஆக்டிவிட்டியை எதுவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி பேர் தான் என்னது? சிஎஸ்ஆர் கமிட்டி. இதை யாரெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணணும் சிஎஸ்ஆர் கமிட்டியை அப்படின்னு கேட்டால் யாருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே மேண்டேட்ரியாக என்ன பண்ணணும்? சிஎஸ்ஆர்
சிஎஸ்ஆர் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணும். அந்த கமிட்டியில் அதோட காம்போசிஷன், அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று 3 டைரக்டர்ஸ் இருக்கணும். அந்த 3 டைரக்டர்ஸில் ஒருத்தர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கணும். அப்படி அந்த கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட ரெக்குயர்மெண்ட் இல்லை அப்படின்னா 2 டைரக்டர்ஸ் இருந்தால் கூட போதும். கரெக்டாக? தென் இதே பிரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் மொத்தமாகவே எத்தனை டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க, 2 டைரக்டர்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருமே என்னவா இருக்கலாம்னா சிஎஸ்ஆர் கமிட்டியாக இருக்கலாம். அண்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் எனி 2 பர்சன்ஸ் என்னவா இருக்கலாம், சிஎஸ்ஆர் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா, என்னோட சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் ஆப்ளிகேஷன் எவ்வளோ விட கம்மியாக இருக்குது, 50 lakhs விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன ஃபார்ம் பண்ண வேணும்னா சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ண வேணாம். கிளியரா? இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இயர் சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் எனக்கு அப்ளிகபிள் கிடையாது. மீன்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கூட நான் வரல. ஆனால் எனக்கு லாஸ்ட் இயரில் அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் இந்த இயர் கண்டிப்பாக நான் என்ன ஃபார்ம் பண்ணி ஆகணும்னா சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதான் இந்த ப்ரொவிஷன். ரீட், அ கம்பெனி ஹேவிங் எனி அமௌண்ட் ஆர் பேலன்ஸ் இன் அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட் ஷால் கான்ஸ்டிடியூட் சிஎஸ்ஆர் கமிட்டி. கிளியர்? சரி, இப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சிஎஸ்ஆர் பாலிசியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுன்றதும் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிஎஸ்ஆர் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க தான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னா நமக்கு ஆக்ஷன் பிளானும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்ஷன் பிளான்லாம் என்னென்னா, அதில் என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோம், ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எந்த டைம்குள்ளார பண்ண போகிறோம், எப்படி மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் நடக்க போகுது, அண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இருந்தால் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் கொடுத்துருப்பாங்க, ஆக்ஷன் பிளானில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி நமக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்களா, அதை ப்ராப்பராக நடக்குதா இல்லையான்னு என்ஷூர் பண்ணுறது யாரோட வேலைன்னா போர்டோட வேலை. ஓகே, அப்போ அந்த சிஎஸ்ஆர் பாலிசியை யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டு அதை அவங்களோட எங்கள் வெப்சைட்டில் டிஸ்க்ளோஸும் பண்ணுவாங்க. கிளியர்? அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிப்பாங்க. தென் சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் கண்டிப்பாக எந்த ஏரியாவில் இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிப்பாங்க, லோக்கல் ஏரியாஸில் இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிப்பாங்க. கிளியரா? அண்ட் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ஷூர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த சிஎஸ்ஆர் பண்ணுறதுக்கு ஆகிற அட்மின் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா 5% of total CSR expenditure மேல இருக்க கூடாது. கிளியரா? தென் நம்ம மினிமம் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எவ்வளோ 2% ஆஃப் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 3 years. அப்போ லாஸ்ட் 3 yearsோட ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டில் அட்லீஸ்ட் 2% நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நான் இப்போ தான் ஒரு புது கம்பெனி, நான் ஆரம்பித்து எவ்வளோ இயர்ஸ் ஆகலை, 3 years ஆகலை அப்படின்னா நான் ஆரம்பித்து எவ்வளோ இயர்ஸ் ஆகுதோ அத்தனை இயர்ஸோட ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் எடுத்து அதில் 2% நான் என்ன பண்ணால் போதும், சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் போதும். கிளியரா? இப்போ நான் மினிமம் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ ஆகும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் அதே அமௌண்ட் தான் எக்ஸாக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டால் அது அவசியம் கிடையாது. ஒன்று நான் என்ன பண்ணியிருப்பேன், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs நான் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்று 10 lakhs விட அதிகமாக பண்ணியிருப்பேன், 10 lakhs விட என்ன கம்மியாக பண்ணியிருப்பேன். இப்போ நான் 10 lakhs விட அதிகமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 lakhs பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எக்ஸஸாக எவ்வளோ லேக்ஸ் பண்ணியிருக்கேன், 1 lakh பண்ணியிருக்கேன். அந்த 1 lakh நான் நெக்ஸ்ட் 3 years என்ன பண்ணிக்கலாம்னா செட் ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கு அலவுடு. இதே நான் 10 lakhs பண்ண வேண்டிய இடத்துல 8 lakhs தான் பண்ணியிருக்கேன். அப்போனா எவ்வளோ லேக்ஸ் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன், 2 lakhs நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். கரெக்டாக? அப்போ அந்த 2 lakhs என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எதனால நான் 2 lakhs கம்மியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரீசனை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி அதை ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிளியரா? அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த அக்கௌண்ட்டில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடானதுன்னு பார்க்கணும். ஒன்று ஆன்கோயிங் ப்ராஜெக்டா இல்லை கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டா அப்படின்னு. இப்போ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்னா இதுக்கு மேலே நான் எதுவுமே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா Schedule 7 ஃபண்டுக்கு வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கிளியரா? ஆனால் இதே அந்த அமௌண்ட் ரிலேட்டிங் டு என்ன ப்ராஜெக்டாக இருக்குது, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் மீன்ஸ் கண்டினியூங் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நான் திரும்பவும் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளோ டேஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வித்தின் 30 days ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபண்டை வித்தின் 3 yearsக்குள்ளார நான் என்ன பண்ணிடணும், ஸ்பெண்ட் பண்ணிடணும். அப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து அந்த ஃபண்டை Schedule 7 ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்.
கிளியரா? நெக்ஸ்ட் எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ளஸ் ஃப்ரம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். இது என்ன சர்ப்ளஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது இன்கம் கிடைக்கும். ஓகேவா? அந்த இன்கம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்ப்ளஸை நம்ம எப்பவுமே எது கூட இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னா நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் கூட இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அண்ட் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற இன்கம்மை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலே இன்வெஸ்ட் பண்ணலாம். கிளியரா? அப்படி இல்லாட்டி அந்த அமௌண்ட்டை ஒன்று அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லாட்டி ஸ்கெடியூல் 7 ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிளியர்? அண்ட் இப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? அந்த ரெக்கமெண்ட் பண்ண ஆக்டிவிட்டியை யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று கம்பெனி அவங்களே பண்ணலாம், அப்படி இல்லாட்டி த்ரூ எனி அதர் பர்சன் பண்ணலாம். த்ரூ எனி அதர் பர்சன்னா யார் மூலியமாக பண்ணலான்னா ஒன்று செக்ஷன் 8 கம்பெனி மூலியமாக பண்ணலாம், ஆர் ட்ரஸ்ட்டு ஆர் சொசைட்டி மூலியமாக பண்ணலாம். ஆனால் இப்போ இவங்க மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே அட்லீஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா நம்ம பண்ணுற அதே சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவங்க மூலியமாக பண்ண முடியும். ஆர் நம்ம யார் மூலியமாக பண்ணலான்னா எனி என்டிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் நம்ம பண்ணலாம். கிளியரா? அண்ட் இப்போ நம்ம அந்த மாதிரி என்டிட்டிஸ் மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் இன் ஃபார்ம் என்னது CSR 1. கிளியரா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எதை பற்றி பேசணும்னா இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி பேசுகிறோம். இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னென்னா நம்ம பண்ண சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டினால என்ன ரிசல்ட், என்ன எஃபெக்ட் நடந்திருக்கு சொசைட்டியில், அதுதான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மேண்டேட்ரியாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் மேண்டேட்ரியாக பண்ணணும். யார் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஆவரேஜ் லாஸ்ட் 3 yearsோட சிஎஸ்ஆர் ஆப்ளிகேஷன். என்னது? ஆவரேஜ் லாஸ்ட் 3 yearsோட சிஎஸ்ஆர் ஆப்ளிகேஷன் எவ்வளோக்கு மேலே இருக்குன்னா 10 crores மேலே இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நான் எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட ஒர்த்து வந்து 1 crore மேலே இருக்கணும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி அட்லீஸ்ட் 1 year ஆயிருக்கணும். கரெக்டாக? ஏன்னா கம்ப்ளீட் இப்போ நேற்று தான் கம்ப்ளீட் ஆச்சு, இன்றைக்கி போய் என்ன இம்பாக்ட் அசஸ் பண்ணுவேன்? கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி 1 yearக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்? இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காஸ்ட் ஆகுமா? அந்த காஸ்ட்டை நம்ம என்னவா கிளைம் பண்ணிக்கலாம்னா சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சராக புக் பண்ணிக்கலாம். ஆனால் அது வித்தின் த லிமிட் இருக்கணும். அது என்ன லிமிட் அப்படின்னா 2% ஆஃப் டோட்டல் சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் 50 lakhs விச் எவர் இஸ் ஹையர். இதுதான் லிமிட்டு. இந்த லிமிட்டை விட அதிகமாக நம்ம எக்ஸ்பென்ஸ் ஃபார் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை புக் பண்ண கூடாது. கிளியரா? தென் கான்ட்ரவென்ஷனோட பெனால்ட்டி என்னன்னா கம்பெனிக்கு twice the amount not transferred or 1 crore which ever is less, and officers in defaultக்கு 1/10 of the amount not transferred or 2 lakhs which ever is less தான் பெனால்ட்டி. கிளியரா? இப்போ 135 ஒரு ரிவைஸ் ஆயிடுச்சா? வாய்ப்பா கேஸ் ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் ஆஃப் குளோபல் டெக் பிரைவேட் லிமிடெட் இஸ் த கம்பெனி ரெக்வயர்ட் டு கான்ஸ்டியூட் அ சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 23-24. அப்போ யாரெல்லாம் சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்? யாருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுதோ அவங்களாம் தான் சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த குளோபல் டெக் பிரைவேட் லிமிடெடுக்கு ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்டாக? எந்த இயருக்கு அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும்? 23-24க்கு அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ 23-24க்கு அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீ எந்த இயரோட டேட்டா எடுத்துக்கணும்? 22-23யோட டேட்டா எடுத்துக்கணும். கரெக்டா? அப்போ இங்கே வா, கேஸ்க்குள்ளே வா. கேஸில் ஃபஸ்ட்டு எந்த இயரோட டேட்டா கொடுத்துருக்காங்க? 23-24ஓட டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இது இப்போ irrelevant. கரெக்டா? நெக்ஸ்ட் பார், ஃபினான்ஷியல் இயர் 22-23ஓட டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ரெலவெண்ட். கரெக்டா? நெட்வொர்த் எவ்வளோ? 480 crores. நம்மளோட லிமிட் எவ்வளோ? 500 crores. அப்போ நெட்வொர்த் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் என்னது? டர்ன் ஓவர். நமக்கு எவ்வளோ லிமிட்டு? 1000 crores. இங்கே எவ்வளோ இருக்குது? 1020 crores. அப்போ 1000 crore விட அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன அப்ளிகபிள்? சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். நம்ம எதுக்கும் நெட் ப்ராஃபிட்டையும் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் நம்ம லிமிட் எவ்வளோ? 5 crores. ஆனால் இங்கே எவ்வளோ தான்? 4 crores தான். அப்போ நெட்வொர்த்தும் நெட் ப்ராஃபிட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு? டர்ன் ஓவர் லிமிட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ டர்ன் ஓவர் சாட்டிஸ்ஃபை ஆனனால இவங்களுக்கு சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அதனால இவங்க என்ன பண்ணி ஆகணும்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆகணும். கிளியரா? வா, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? எஸ், பிகாஸ் இட்ஸ் நெட்வொர்த் எக்ஸீட்ஸ் எவ்வளோ crores? 500 crores. இது கரெக்டா? தப்பு. தென் நோ, பிகாஸ் இட் ஹாஸ் நாட் மெட் த ரெக்வயர்ட் நெட் ப்ராஃபிட் கிரைட்டீரியா. இந்த ஆப்ஷனும் தப்பு. தென் எஸ், பிகாஸ் இட்ஸ் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் எவ்வளோ crores? 1000 crores. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் டி ஒரு தடவை படிச்சுப்போம். நோ, பிகாஸ் இட்ஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தேன் 5 crores. இதுவும் தப்பு. கிளியரா? சூப்பரா? பா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
given that Global Tech Private Limited has rupees எவ்வளோ lakhs 30 lakhs in its unspent corporate social responsibility account, which of the following statements is true? அப்போ 30 lakhs அவங்களுக்கு எதில் இருக்கு? அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்பனா இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்று டிரான்ஸ்ஃபர் பத்தி அவங்க சொல்லியிருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ப்ரொவிஷன் பார்த்தோம், என்னன்னா அவங்க சிஎஸ்ஆர் கமிட்டி என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இது ரெண்டும் தான் அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன். இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வா. The company is not required to constitute a CSR committee if it has unspent CSR funds. இது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா unspent CSR funds இருந்தால் கம்பெனி என்ன பண்ணி ஆகணும், CSR committee ஃபார்ம் பண்ணி ஆகணும். வா. The company must constitute a CSR committee in the financial year 24-25 as it has a balance in the unspent CSR account. அப்போ இந்த ஆப்ஷன் தான் இப்போதைக்கு கரெக்ட், நம்ம படிச்ச வரைக்கும். கரெக்ட்? வா. The company can use the unspent funds for any other business activity. கரெக்டா தப்பா? தப்பு. They cannot use. The company must transfer the unspent amount to Prime Minister's National Relief Fund. இதுவும் தப்பு. அப்போ எந்த தான் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன்? ஆன்சர் நம்பர் பி தான் கரெக்ட். கிளியரா? பா. Then third question. If Global Tech Private Limited had an average net profit of 5 crores over the past 3 immediately preceding financial years, what is the minimum amount it must spend on CSR activities in the financial year 24-25? அப்போ minimum expenditure எவ்வளோ இருக்கணும்? 2% of average net profit of last 3 years. கரெக்டா? average net profit of last 3 years எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 crores கொடுத்துருக்காங்க. அப்போ 5 croresல 2% எவ்வளோ? 10 lakhs. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் நம்பர் பி 10 lakhs. Then fourth question. Global Tech Private Limited must ensure that administrative overheads do not exceed a certain percentage of total CSR expenditure. What is this percentage? எவ்வளோ இருக்கணும்? 5% இருக்கணும். ஆப்ஷன் பி 5%. Clear? Then last question. What is the latest date by which Global Tech Private Limited must file its annual return with the registrar of companies? இங்கே annual return பற்றி பேசுகிறாங்க. என்ன செக்ஷன் annual return? செக்ஷன் 92. கரெக்டா? இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டேட் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்டா? அப்படி ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணி 60 டேஸில் பண்ணணும். அப்படி ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா டியூ டேட்லேருந்து 60 டேஸ் கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி ரெஃபர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தெரியும். கரெக்டாக? பா கேஸ் ஸ்டடி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து ஃபினான்ஷியல் டேட்டா ஃபார் 23-24. இதில் 22-23 பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. தென் இது ஏதோ கதை. இங்கே வா. த கம்பெனி ஹெல்ட் இட்ஸ் என்னது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆன் எப்போ? 20th August 2024. அப்போ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? 20 August 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டக்ட் பண்ணால் அதுலேருந்து எத்தனை டேஸ்? 60 டேஸ். 60 டேஸ்னால் எப்போ வரும்? அக்டோபர் வருமா? அப்போ அக்டோபர் 19th. கரெக்டா? பா ஆன்சர் செக் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு 10th September 2024 கண்டிப்பாக வராது. 15th September வராது. 10th October வராது. அக்டோபர் எப்போ தான் வரும்? 19. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. கிளியரா? ஸோ அப்போ வித் திஸ் அவர் கேஸ் ஸ்டடி 1 comes to an end. நம்ம 10 out of 10 ஸ்கோர் பண்ணுறோம். சூப்பரா? நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2. கரெக்டா? வா எம்சிக்யூ கொஷின் ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். The company can create charge in favor of lender on the assets which are. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாங்க? சார்ஜ் எது மேலெலாம் கிரியேட் பண்ணலாம். கரெக்டாக? வா சார்ஜஸ் செக்ஷன் 77. இதில் தான் எதுலலாம் சார்ஜ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லி பேசியிருக்காங்க. கரெக்டாக? வா செக்ஷன் 77 என்னது? டியூட்டி டு ரெஜிஸ்டர் சார்ஜஸ். எல்லா கம்பெனியுமே சார்ஜ் இன் இந்தியா கிரியேட் பண்ணாலும் சரி, அவுட் சைடு இந்தியா கிரியேட் பண்ணாலும் சரி, சார்ஜ் என்ன பண்ணி ஆகணும்? ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சார்ஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதில் யாரும் சைன் பண்ணியிருக்கணும்? யாரும் சைன் பண்ணியிருக்கணும்? கம்பெனியும் சைன் பண்ணியிருக்கணும், சார்ஜ் ஹோல்டரும் சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளோ டேஸ்க்குள்ளே? 30 டேஸ்க்குள்ளார ஆர்ஓசி கிட்ட சப்மிட் பண்ணணும். கரெக்டாக? அண்ட் சார்ஜ் எதோட சார்ஜ் எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று அது கிரியேட்டட் இன் இந்தியானாலும் சரி, அவுட் சைடு இந்தியாவா இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட் இன் இந்தியாவா இருந்தாலும் சரி, அவுட் சைடு இந்தியாவா இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டி டேஞ்சபிளாக இருந்தாலும் சரி, இன்டேஞ்சபிளாக இருந்தாலும் சரி, சார்ஜ் கிரியேட் பண்ணி அந்த சார்ஜை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டாக? தென் வெரிஃபிகேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா.
இன் இந்தியாவா இருந்தா எனி டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் த சார்ஜ் ஹோல்டர் வெரிஃபை பண்ணலாம். இதே அவுட் சைட் இந்தியாவா இருந்தா எய்தர் பை சீல் ஆஃப் த கம்பெனி ஆர் எனி டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் த சார்ஜ் ஹோல்டர் ஆர் சம் அதர் பர்சன் ஹூ ஹாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சார்ஜ் அதை வெரிஃபை பண்ணலாம். கிளியரா? இப்போ நம்ம 30 டேஸ்க்குள்ள யார்கிட்ட சப்மிட் பண்ணோம்? ஆர்ஓசி கிட்ட சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் 30 டேஸ்ல நம்ம பண்ணல. அப்பனா ஃபர்தர் 30 டேஸ் நம்ம எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கலாம். அந்த ஃபர்தர் 30 டேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்? அடிஷனல் ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ அந்த 30 டேஸ்க்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஃபர்தராக இன்னும் 60 டேஸ் நம்ம டைம் கேட்டுக்கலாம். அந்த 60 டேஸ்க்கு நம்ம என்ன ஃபீ பே பண்ணணும்? ஆனுவலோரம் ஃபீ பே பண்ணணும். பே பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நமக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாரு. யாருக்கும் கொடுப்பாருன்னா சார்ஜ் ஹோல்டருக்கும் கொடுப்பாரு, கம்பெனிக்கும் கொடுப்பாரு. பட் நம்ம எதை ரெஜிஸ்டர் பண்ணல, சார்ஜை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவர் சார்ஜ் ஹோல்டர் வில் லூஸ் த ப்ரையாரிட்டி. கரெக்டா? இதுதான் செக்ஷன் 77. ஓகே, இவ்வளோ போதும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது. கரெக்ட்? வா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த கம்பெனி கேன் கிரியேட் சார்ஜ் இன் ஃபேவர் ஆஃப் லெண்டர் ஆன் த அசட்ஸ் விச் ஆர், எந்தெந்த அசட் மேலாம் சார்ஜ் கிரியேட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க? tangible assets and situated in India only. இது கரெக்டா? நோ. intangible assets and situated in India only. கரெக்டா? நோ. then assets that are tangible or otherwise na intangible and situated in India or Germany. கரெக்டா? எஸ், கரெக்ட். ஏன்னா அது tangible asset or intangible asset இருக்கலாம், in இந்தியாவும் இருக்கலாம், outside இந்தியாவும் இருக்கலாம். so right answer will be option number C. clear? then question number 2. The maximum rate at which interim dividend can be declared by the board during the current financial year is as under. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரேட் அவங்க எதுக்கு கேட்குறாங்க? இன்ட்ரிம் டிவிடெண்ட்டுக்கு கேட்குறாங்க. இப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ரேட்டுன்னு அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ அர்த்தம் என்னன்னா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இல்லை, அந்த கம்பெனிக்கு என்ன இருக்குது? லாஸ் இருக்குது ஆர் இன்அடிக்குவேட் ப்ராஃபிட் இருக்குது. கரெக்டா? அப்போ அது நிஜமா அப்படிதானா அப்படின்றதுக்கு நம்ம இப்போ போய் கேஸை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கரெக்ட்? வா, இப்போ கேஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கம்பெனி நேம் என்ன? ஏசிசி பிரைவேட் லிமிடெட். இங்கே அவங்களோட கேபிட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்த கொஸ்டினுக்கு இரலவெண்ட். கரெக்டாக? இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க? டிவிடெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவங்க லாஸ் இன்கர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி in their meeting held on 11th August 2023 declared என்ன dividend? interim dividend. The annual general meeting of the company was held on 1st September 2023 and the company had incurred losses. அப்போ இங்கே தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க என்னது? incurred losses in the previous financial year as well as in the current financial year up to the period ended 30th June 2023. clear? So in the previous financial year the company had declared a dividend as under. அப்போ previous financial yearலாம் என்ன எவ்வளோ dividend declare பண்ணிக்காங்க, என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இது எந்த செக்ஷன் பற்றி பேசுகிறாங்க? செக்ஷன் 123 பற்றி பேசுகிறாங்க. கரெக்ட்? வா, ப்ரொவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். 123 டாக்ஸ் அபவுட் என்னது? டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். அது 2 டிவிடெண்ட் இருக்குது. ஒன்று ஃபைனல் டிவிடெண்ட்டு, இன்னொன்று இன்ட்ரிம் டிவிடெண்ட்டு. இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எதில் இருந்தெல்லாம் கொடுக்கலாம்? ஒன்று கரண்ட் இயர் ப்ராஃபிட் அரைவ்ட் ஆஃப்டர் கால்குலேட்டிங் டிப்ரிசியேஷன் ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எனி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ் ஆர் போத் ஆர் மணி ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். பட் இந்த ப்ராஃபிட்ஸ்குள்ளே எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது? அன்ரியலைஸ்ட் கெயின்ஸ், நோஷனல் கெயின்ஸ் ஆர் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் ஆகாது. தென் ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட்டுக்காக ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா அதுவும் இந்த ப்ராஃபிட்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. கரெக்டாக? தென் இன்ட்ரிம் டிவிடெண்ட் நம்ம கொடுக்கணும்னா ப்ராஃபிட் கேஸில் எதுலேருந்துலாம் கொடுக்கலாம்? ஒன்று சர்ப்ளஸ் இன் பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கலாம், இல்லை நம்ம எந்த இயருக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறோம் இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோம் அந்த இயரோட ப்ராஃபிட்லேருந்து கொடுக்கலாம், இல்லை எந்த குவார்ட்டருக்கு கொடுக்குறோமோ அந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட்லேருந்து நம்ம இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். கரெக்டா? இதெல்லாம் ப்ராஃபிட் கேஸில். தென் நெக்ஸ்ட் எந்த கேஸ்? லாஸ் ஆர் இன்அடிக்குவேட் ப்ராஃபிட்ஸ் கேஸில் நம்ம ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போதும். என்ன கண்டிஷன்? த ரேட் ஷால் நாட் எக்ஸீட் ஆவரேஜ் டிவிடெண்ட் ஆஃப் 3 immediately preceding financial years. பட் இதே ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம் கண்டிஷன் தான். என்னது? ரேட் ஷால் நாட் எக்ஸீட் ஆவரேஜ் டிவிடெண்ட் ஆஃப் 3 immediately preceding financial years. Second condition என்ன? total amount drawn from accumulated profits means நம்ம accumulated profits இருந்து ஃபண்ட் எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆனால் அந்த ஃபண்ட் வித்ட்ரா பண்ண ஃபண்டு எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது? 1/10
ஒர்த் ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுக்கிற அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கரண்ட் இயர் லாஸஸை என்ன பண்ணிடணும் செட் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் டிவிடெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் வித்ட்ராவல் பேலன்ஸ் இன் ரிசர்வ் எவ்வளோ இருக்கணும்? இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். பட் லாஸ்ட் 3 years நம்ம என்னவே கொடுக்கல, டிவிடெண்டே கொடுக்கலன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வில் நாட் பி அப்ளிகபிள். அண்ட் ஒன்ஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 5 days அதை என்ன பண்ணிடணும் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் டிவிடெண்ட்டை கேஷில் தான் பே பண்ண முடியும், கைண்டில் பே பண்ண முடியாது. யார் யாருக்கெல்லாம் பே பண்ணுவோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவோம், ஆர் டு ஹிஸ் ஆர்டர் பே பண்ணுவோம், ஆர் டு ஹிஸ் பேங்கர் பே பண்ணுவோம். அண்ட் சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு கம்பெனியானா செக்ஷன் 8 கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை கம்பெனி செக்ஷன் 73 and 74 டிஃபால்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஃபால்ட்டை சரி பண்ணுற வரைக்கும் என்ன டிக்ளேர் பண்ணக்கூடாது? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. இதுதான் செக்ஷன் 123. கரெக்டா? பா இப்போ இந்த கேஸில் கம்பெனி என்ன இன்கர் பண்ணியிருக்காங்க? லாஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. என்ன டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க? இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட்டுக்கு லாஸ்ட் டைமில் டிக்ளேர் பண்ணுறோன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? ரேட் ஷால் நாட் எக்ஸீட் லாஸ்ட் 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். கரெக்டா? ஸோ இப்போ லாஸ்ட் 3 yearsோட டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஃபஸ்ட் இயரில் லாஸ்ட் இயரில் வந்து 0. கரெக்ட். தென் 22ல எவ்வளோ? 10%. 21ல எவ்வளோ? 11%. இதுதான் வந்து லாஸ்ட் 3 years. ஓகே, அப்போ நீ இந்த 3 ரேட்டு தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ டிவைடட் பை 3. அப்போ 21 டிவைடட் பை 3 எவ்வளோ பர்சன்டேஜ்? 7%. மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்? 7% தான் டிக்ளேர் பண்ணணும். வா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? வா first option என்னது? The board cannot declare interim dividend at the rate higher than the average dividend declared by the company immediately during the preceding 2 financial. இங்கே தப்பு. கரெக்டா? Option number B. The board cannot declare interim dividend at the rate higher than the average dividend declared by the company immediately during the preceding 3 financial years, that is 7%. Option number B தான் கரெக்டான ஆன்சர். எதுக்கும் நம்ம ஆப்ஷன் சியும் டியும் ரீட் பண்ணுவோம். வா The board cannot declare interim dividend at the rate higher than the average dividend declared by the company immediately during the preceding 4 financial year. தப்பு. Board cannot declare interim dividend at the rate higher than the average dividend declared by the company immediately during the preceding 5 financial year. இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ correct answer is option number B. Super. Then third question. In respect of dividend declared, which of the statement is not correct? Dividend declare பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது not correct ன்னு கேக்குறாங்க. ஓகே, first one. The company has transferred the dividend amount to separate bank account within 5 days from the date of declaration of the dividend. இது கரெக்டா? Correct. The company is required to pay dividend within 30 days from the date of declaration of dividend. இது கரெக்டா? Correct. The company is required to transfer unpaid dividend to a separate bank account within 10 days from the date of expiry of statutory period from the date of declaration of dividend. இங்கே unpaid dividend account in section 124. அப்போ 124ல எவ்வளோ டேஸ்க்குள்ளே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும்? 7 daysல பண்ணணும். இங்கே ஆனால் அவங்க எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க? 10 days கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். கரெக்டா? தென் last one. ஒரு தடவை ரீட் பண்ணுவோம். The company is required to prepare a statement containing the names of shareholders, their last known address and unpaid dividend amount to each shareholder and place on its website within 90 days from the date of transferring the amount to unpaid dividend account. இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நாட் ட்ரூ. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? தென் question number 4, last question. Choose the correct option in terms that whether provisions of CSR are applicable to ACC private limited. அப்போ இவங்களுக்கு CSR applicable-ஆ இல்லையான்னு கேட்குறாங்க. applicability-க்கு 3 பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? net worth, turnover and net profit. net worth எவ்வளோக்கு மேலே இருக்கணும்? 500 crores or more. turnover 100,000 crores or more and net profit 5 crores or more. இப்போ இவங்களோட டேட்டா பார்க்கலாமா? The financial particulars in respect of immediately preceding financial year are as under. Net worth எவ்வளோ crores தான் இருக்கு? 100 crores இருக்கு. நமக்கு லிமிட் எவ்வளோ? 500 crores. அப்போ இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தென் டேர்ன் ஓவர் இங்கே எவ்வளோ இருக்கு? 1010 crores. நமக்கு எவ்வளோ லிமிட்டு? 1000 crores. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்.
அப்பனா கண்டிப்பா என்ன அப்ளிகபிள் CSR ப்ரொவிஷன் அப்ளிகபிள் நெட் ப்ராஃபிட் நமக்கு 5 crores இங்க 4.9 தான் இருக்கு அப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல பட் டர்ன் ஓவர் சாட்டிஸ்ஃபை ஆனனால இவங்களுக்கு என்ன அப்ளிகபிள் CSR ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா வா The provisions of CSR are not applicable to ACC Private Limited as it is a private limited company. தப்பு. Yes, as ACC Private Limited is having a turnover of more than எவ்வளோ 1000 crores. This will be the correct answer. Then, yes, as ACC Private Limited is having net profit more than 2.5 crores. Wrong. Yes, as ACC Private Limited is having net worth of more than 50 crores is wrong. அப்போ option number B தான் correct. சூப்பரா அப்போ இந்த கொஸ்டின்லையும் நமக்கு 8 out of 8. Next, case number 3. First question. Who was responsible for appointing the first auditor of XYZ Limited and within what time frame should the appointment have been made? இங்க எதை பத்தி பேசுறாங்க? Appointment of auditors பத்தி பேசுறாங்க. Section number 139. revise பண்ணலாம். Section 139 talks about என்னது appointment of auditors. ரெண்டு type of auditors. ஒன்று first auditor, இன்னொன்று subsequent auditor. இப்போ appointment of first auditors. இதிலே ரெண்டு கம்பெனி இருக்கு. ஒன்று கவர்மெண்ட் கம்பெனி, இன்னொன்று அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? CNAG வித்தின் எவ்வளோ டேஸ்? 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்க ஃபெயில் பண்ணால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித்தின் நெக்ஸ்ட் 30 days. தென் அவங்க ஃபெயில் பண்ணால் கம்பெனி மெம்பர்ஸ் வித்தின் 60 days at extraordinary general meeting பண்ணும். அண்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எவ்வளோ நாள் தான் இருக்கும்? till the conclusion of first AGM தான் இருக்கும். கரெக்டா? then first auditors of other than government company யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? board of directors within 30 days from the date of registration அப்பாயிண்ட் பண்ணணும். on failure யார் பண்ணுவாங்க? members within 90 days at EGM பண்ணுவாங்க. இவங்களோட ஆஃபீஸும் எவ்வளோ நாள் அவங்க ஹோல்ட் பண்ண முடியும்? till the conclusion of first AGM தான் ஹோல்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஆடிட்டர்ஸ்? subsequent auditors of government company யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? CNAG within 180 days from the commencement of the financial year பண்ணும். இவங்க எவ்வளோ பீரியட் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க? till the next AGM தான் பண்ணுவாங்க. கரெக்டா? இதே ஆடிட்டர்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் ஆஃப் அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட பீரியட் எப்போ இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் 6th ஏஜிஎம் வரைக்கும் இருக்கும். கிளியரா? தென் நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேனர் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆடிட் கமிட்டி ரெக்வயர்டா இல்லையான்னு தெரியணும். யார் யாருக்கெல்லாம் கம்பல்சரி ஆடிட் கமிட்டி ரெக்வயர்ட் அப்படின்னா செக்ஷன்ஸ் 177ல சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ்க்கு? எவ்ரி லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, தென் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 crores or more or turnover 100 crores or more or outstanding loans or borrowings 50 crores or more. இவங்க எல்லாருமே கண்டிப்பா என்ன வச்சிருக்கணும்? ஆடிட் கமிட்டி வச்சிருக்கணும். இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு ஆடிட் கமிட்டி இருக்காங்க அப்படின்னா ஆடிட் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எய்தர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபர்மா நீங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அந்த பர்சன் ஆர் ஃபர்ம் ஓகே அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் வில் அப்பாயிண்ட் them. கிளியரா? பட் இதே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிஸ்அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திரும்பவும் யாருக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? ஆடிட் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆடிட் கமிட்டி அதை ரீகன்சிடர் பண்ணால் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? திரும்பவும் நியூ பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆடிட் கமிட்டி என்ன பண்ணனா அதை ரீகன்சிடர் பண்ண மாட்டேன், நீங்கள் இந்த பர்சன் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போர்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று போர்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டா அந்த மெம்பரையே திரும்ப மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை போர்டுக்கு என்ன ஆனாலும் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போர்ட் ரீசன்ஸ் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களாவே ஆன் தேர் ஓன் ஒரு புது பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணணும். கிளியரா? இப்போ இதே அந்த கம்பெனிக்கு எதுவே தேவையில்லை, ஆடிட் கமிட்டியே தேவைன்னா போர்டே அவங்களே என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஓன் ரெக்கமெண்டேஷன் டு த மெம்பர்ஸ் கொடுப்பாங்க அண்ட் மெம்பர்ஸ் வில் அப்பாயிண்ட் them in AGM. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டர்ஸ் கிட்டேருந்து என்ன வாங்கியிருக்கணும்? ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும் அண்ட் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் 4 விஷயம் ஸ்டேட் பண்ணி வாங்கியிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கணும்னா தட் ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் நாட் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு இருக்கணும். செகண்ட் ஒன் ப்ரொபோஸ்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் பர் த டேர்ம்ஸ் தான் இருக்குது, தென் வித்தின் த லிமிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வாங்கியிருக்கணும். தென் அவங்க சொன்ன லிஸ்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து டிக்ளரேஷன் வாங்கியிருக்கணும். கிளியரா? அண்ட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா கம்பெனி ஹேஸ் டு இன்ஃபார்ம் த ஆடிட்டர் அண்ட் யாரையும் இன்ஃபார்ம் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ராரையும் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் ADT 1 எவ்வளோ டேஸ்க்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணணும்? 15 டேஸ்க்குள்ளார இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டேர்ம் ஆஃப் ஆடிட்டர்ஸ் பார்த்தோம். டேர்ம் ஆஃப் ஆடிட்டர் இண்டிவிஜுவலாக இருந்தால் நாட் மோர் தேன் 1 டேர்ம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ். இதே ஃபார்மாக இருந்தாங்க அப்படின்னா not more than 2 terms of 5 consecutive years. once அவங்களோட term முடிஞ்சிருச்சு அப்படின்னா 5 years schooling period அதுக்கப்புறமா தான் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? திரும்பவும் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் firms having common partners நம்மளால ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியாது. கிளியரா? அண்ட் சில கம்பெனிஸ்க்கு கம்பல்சரியா ரொட்டேஷன் உண்டு. எந்தெந்த கம்பெனிஸ்? லிஸ்டட் கம்பெனிஸ், அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ் having paid up share capital 10 crores or more, private companies having paid up share capital 50 crores or more, and all companies having borrowings from banks or public financial institutions 50 crores or more. Clear? Then rotation of auditors, இது members as their அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி they will resolve. கரெக்டா? Then manner of rotation எப்படி நடக்கணும் அப்படின்னா board or audit committee recommend பண்ற persons அடுத்தடுத்து வருவாங்க. Then incoming பார்ட்னரும் outgoing பார்ட்னரும் சேம் நெட்வொர்க் உள்ள இருந்தா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது? அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு firm என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல ஒரு பார்ட்னர் இருக்கான். அந்த பார்ட்னர் தான் எதுக்கு இன்சார்ஜாக இருக்கான்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இன்சார்ஜாக இருக்கான். கிளியரா? இப்போ அந்த பார்ட்னர் என்ன பண்ணுறான்னா இந்த ஃபார்மை விட்டு நியூவாக ஒரு ஃபார்முக்குள்ளே போகிறான். ஓகே, இப்போ அந்த நியூ ஃபார்மை நம்ம கம்பெனிக்கு ஆடிட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வி ஷுட் நாட் அப்பாயிண்ட். எவ்வளோ இயர்ஸ்க்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியாதுன்னா 5 இயர்ஸ்க்கு அவங்கள ஆடிட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் கேஷுவல் வேகன்சி பற்றி பார்த்தோம். 139 சப்செக்ஷன் 8ல் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி கேஷுவல் வேகன்சி நடந்தாலும் யார் தான் ஃபில் பண்ணுவாங்க? சிஎன்ஏஜி தான் ஃபில் பண்ணுவாங்க. எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுவாங்க? 30 டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுவாங்க. பட் அவங்க ஃபெயில் பண்ணிட்டா யார் ஃபில் பண்ணலாம்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபில் பண்ணலாம் இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ். கிளியரா? இது அது அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் ரீசன் என்ன அப்படின்றது பார்க்கணும். கேஷுவல் வேகன்சியோட ரீசன் டியூ டு டெத், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் இன்சால்வன்சியாக இருந்ததுன்னா யார் ஃபில் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க வித்தின் 30 டேஸ். இதே ரீசன் டியூ டு என்னவா இருக்கு? ரெசிக்னேஷனாக இருக்கு அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. எவ்வளோ டேஸ்க்குள்ளார? 30 டேஸ்க்குள்ளார. மெம்பர்ஸ் தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ஏஜிஎம் வித்தின் எவ்வளோ டேஸ்? வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. கிளியர்? தென் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் பார்த்தோம். ரீஅப்பாயின்மெண்ட்னா ரிட்டையரிங் ஆடிட்டரே திரும்ப அப்பாயிண்ட் பண்ணலாமா வேணாமா? ஓகே, இப்போ நம்ம வெளியே போகிறவரே திரும்ப அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹி ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அவரோட அன்வில்லிங்னஸை சொல்லியிருக்க கூடாது. மீன்ஸ் நான் இந்த கம்பெனியில் ஆடிட்டராக கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டா நம்ம அவரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. பட் அவர் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம அவரை அப்பாயிண்ட் பண்ணலாம். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்க கூடாது. எதுக்கு பாஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா இவருக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்க கூடாது. ஆர்எல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனை ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்க கூடாது. இப்போ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரிட்டையரிங் ஆடிட்டரையே ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். கரெக்டாக? இதுதான் செக்ஷன் 139. கிளியர்? வா இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். Who was responsible for appointing the N auditor? First auditor of XYZ Limited, and within what time frame should the appointment have been made? அதுக்கு XYZ Limited first government company other than government company ன்னு பார்க்கணுமா? XYZ Limited government company இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நோ. அப்போ இவங்க என்னதான் கண்டிப்பா அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனி தான். இப்போ அதர் தேன் கவர்மெண்ட் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எவ்வளோ டேஸ்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணலாம்? வித்தின் 30 டேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி பண்ணலாம். கரெக்டா? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தின் 60 டேஸ் தப்பு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித்தின் 30 டேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித்தின் 60 டேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பு. ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தின் 30 டேஸ் தப்பு. அப்போ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? தென் கொஸ்டின் நம்பர் 2. How long MNO LLP as a audit firm hold the office as the auditor of XYZ Limited according to Companies Act 2013? MNO LLP னா அவங்க என்னது? firm, audit firm. அப்போ audit firmக்கு என்ன term? 2 terms of 5 consecutive years. கரெக்டா? அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ term சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுமா? அப்போ கேஸ் ரெஃபர் பண்ணாதான் நமக்கு தெரியும். கரெக்டா? So, இங்கே பாரு, MNO Limited. During the AGM, shareholders decided to appoint Mr. B, a partner in the audit firm MNO LLP, as the new auditor. MNO LLP is a limited liability partnership incorporated under LLP Act. Mr. B and his firm were appointed to hold office from the conclusion of first AGM till the conclusion of 6th AGM in 2028. அப்போ 2028 வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு டேர்மே முடியுது. கரெக்டா?
5 years later, in 2028, the company is considering whether to reappoint Mr. B and MNO LLP for another term. தாராளமா பண்ணலாம் கரெக்டா, ஏன்னா ஃபர்முக்கு என்னது 2 terms of 5 consecutive years. அப்போ 2028 ஓட உங்களுக்கு ஒரு டேர்ம் தான் முடியுது. அப்போ இன்னொரு டேர்முக்கு அவங்களை தாராளமாக அப்பாயிண்ட் பண்ணலாம் கரெக்டா. வா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன question? How long MNO LLP as an audit firm hold office as the auditor of XYZ Limited according to Companies Act 2013? One term of 5 consecutive years தப்பு, 2 terms of 5 consecutive தான் correct. So option number B தான் correct. Then other two option என்ன? 1 term of 6 consecutive years wrong, 3 terms of 5 consecutive years wrong. Clear? Then question number 3. If XYZ Limited wants to reappoint MNO LLP for another term after 2028, what does the Companies Act 2013 mandate? MNO LLP can be reappointed for another term of 5 years. கண்டிப்பா பண்ணலாம் கரெக்டா. இங்க வந்து எவ்வளோ அவங்களோட டேர்ம்னு கேட்டிருக்காங்க, அது 2 terms of 5 consecutive years சொல்லிட்டோம். இங்கே தான் எதை பற்றி கேட்குறாங்கன்னா 2028க்கு அப்புறம் அவங்களை திரும்பவும் அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம், ஏன்னா 2028ஓட அவங்களுக்கு எவ்வளோ டேர்ம் தான் முடிஞ்சிருக்கு, ஒரு டேர்ம் ஆஃப் 5 consecutive years தான் முடிஞ்சிருக்கு. ஸோ MNO LLP கேன் பி ரீஅப்பாயிண்டட் ஃபார் another term of 5 years. ஆப்ஷன் இதுதான் கரெக்டாக இருக்கும். அதர் ஆப்ஷன் செக் பண்ணலாம். MNO LLP cannot be reappointed தப்பு, MNO LLP cannot be reappointed தப்பு, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் நம்பர் A is the right answer. Clear? Then question number 4. What is the maximum tenure for which Mr. A as the first auditor of XYZ Private Limited can hold the office? அப்போ first auditor இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியும்? Till the conclusion of first AGM தான் ஹோல்ட் பண்ண முடியும். வா, from the date of appointment until the conclusion of first AGM, that is 30th September 2023. Okay, from the date of appointment until the conclusion of second AGM தப்பு, third AGM தப்பு, then first AGM 30th September 2023 from the date of registration கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் A is the right answer. Clear? Then question number 5. By what date the copy of annual return is to be filed with the register of companies in case of first AGM of XYZ Limited? அப்போ AGM hold பண்ணியிருந்தா 60 days of AGM hold பண்ணல அப்படின்னா 60 டேஸ்லேருந்து டியூ டேட்லேருந்து 60 days கரெக்டா. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஏஜிஎம் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுமா? வா, எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்? The first annual general meeting which was held on எப்போ? 30th September 2023. அப்போ 30th செப்டம்பர்லேருந்து 60 days அப்படின்னா அக்டோபர், நவம்பர், 29th நவம்பர் கரெக்டா. வா ஆப்ஷன்ஸ் A 29 November 2023. Option A is the right answer. Super. இங்கேயும் நமக்கு எவ்வளோ 10 out of 10. Good. Next, case number 4. First question. In case of Prakash Limited regarding the unpaid dividend, which of the following statement is correct? அப்போ இதை பற்றி பேசுகிறாங்க. Unpaid dividend section 124. கிளியரா? அன்பெய்ட் டிவிடெண்ட் ப்ரொவிஷன் ரிவைஸ் பண்ண போகிறோம். கரெக்ட். இப்போ அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 30 டேஸில் நம்ம என்ன பண்ணல, டிவிடெண்ட் பே பண்ணல அப்படின்னா வித்தின் 7 days நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வித்தின் 90 days நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும்னா, நேம், லாஸ்ட் நோன் அட்ரஸ் அண்ட் அன்பெய்ட் டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும், நம்மளோட வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணணும். இதில் டிஃபால்ட் பண்ணால் கம்பெனி ஷுட் பே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ், 12% per annum. அண்ட் இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை அந்தந்த கன்சர்ன் பர்சன்ஸ் வித்தின் 7 years எப்போ வேணாலும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். பட் 7 yearsக்குள்ளே அவங்க வந்து வாங்கலை அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அமௌண்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், அதுக்கான ஷேர்ஸையும் யார் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ப்ரொவிஷனை கான்ட்ரிபியூட் பண்ணால் ஃபார் கம்பெனி பெனால்ட்டி எவ்வளோ, 1 lakh அண்ட் கண்டினியூங் டிஃபால்ட்டுக்கு 500 per day up to 10 lakhs அண்ட் ஆஃபீஸஸ் இன் டிஃபால்ட்டுக்கு penalty 25,000 on continuing default 100 per day up to 2 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. கிளியரா? வா, கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, in case of Prakash Limited regarding unpaid dividend account which of the following statement is correct? எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. Prakash Limited is guilty of non-payment of dividend because some of the dividends remain unpaid even after 30 days of declaration. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம், கேஸ் ரீட் பண்ணிப்போம், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். கிளியரா? வா,
இப்போ பிரகாஷ் லிமிடெட் அண்ட் வசுதரா பிரைவேட் லிமிடெட் வேர் இன்கார்பரேட்டட் ஆன் ஜான்வரி 1999 அண்ட் அவங்கள பற்றின பேக்ரவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா? இங்கே தான் கொடுத்துருக்காங்க. டியூ டு புவர் எக்கனாமிக் கண்டிஷன் இன் த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஃபோக்கஸ் டு மோர் அட்வான்ஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், சேல்ஸ் ஆஃப் பிரகாஷ் லிமிடெட் இஸ் டிப்பிங் அண்ட் இட்ஸ் பாட்டம் லைன் ஹாஸ் பீன் இன் ரெட் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். த அன்அப்சர்வ்ட் லாஸ் ஆஃப் பிரகாஷ் லிமிடெட் ஃபார் த கரண்ட் இயர் எவ்வளோ இருக்குது? unabsorbed loss current financial years 9.8 crores இருக்கு. பிரகாஷ் லிமிடெட் didn't pay any dividends during the last 4 years. அதனால last 4 years அவங்க டிவிடெண்டே பே பண்ணல. பிரகாஷ் லிமிடெட் has accumulated profit in form of free reserves எவ்வளோ வச்சிருக்காங்க? 180 crores. whereas paid up share capital எவ்வளோ இருக்கு? 918 crores இருக்கு as per the audited financial statements. and loss of எவ்வளோ crores இருக்கு? 9.8 crores has not been detected from such amount of reserves. Since pressure from shareholders of free float is mounting, management at Prakash Limited decided to pay dividend this year out of the accumulated profit. Finally, the dividend was declared on 31st August. அப்ப dividend எப்ப declare பண்ணிருக்காங்க? 31st August declare பண்ணிருக்காங்க. 31st August declare பண்ணா அங்கிருந்து எத்தனை days தான் டைம் பே பண்றதுக்கு? 30 days time. கரெக்டா? Some of the dividend remained unpaid as on 30th September 2024. ஆகஸ்டுக்கு அப்புறம் என்ன வரும்? செப்டம்பர் வருமா? கரெக்டா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா 31st ஆகஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க எப்போக்குள்ளார வந்து பண்ணியிருக்கணும், பே பண்ணியிருக்கணும்? செப்டம்பர் 30க்குள்ளே பே பண்ணியிருக்கணும். கரெக்டா? அண்ட் செப்டம்பர் 30 அப்போ சில அமௌண்ட்ஸ் என்னவா இருக்கு? அன்பெய்டாக இருக்கு. கரெக்ட்? அந்த அன்பெய்ட் அமௌண்ட்டை வித்தின் 7 days அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? unpaid அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் லா திஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு என்னது? அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் ஒன்லி த நேம்ஸ் ஆஃப் சச் பெனிஃபிஷியரிஸ் வாஸ் ஹோஸ்டட் ஆன் த வெப்சைட் ஆஃப் த கம்பெனி ஆன் 9th November. கிளியரா? இதுதான் வந்து கேஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா? வா. Prakash Limited is guilty of non-payment of dividend because some of the dividends remain unpaid even after 30 days of declaration. இதுக்காக அவங்களை கில்ட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. 30 days of declarationல அவங்க பே பண்ணணும். பே பண்ண முன்னாடி என்ன பண்ணிடணும்? அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவங்க பண்ணாட்டி தான் அவங்க கில்ட்டின்னு சொல்லணும். இங்கே அவங்க பண்ணிட்டாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Prakash Limited is guilty because list of beneficiary of unpaid dividend is hosted on the website after 30 days from the date it falls in the category of unpaid dividend. அதுக்கு எவ்வளோ டைம் லிமிட்? நமக்கு 90 days வரைக்கும் டைம் இருக்குது. அவங்க 30 daysல பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஏன்னா இதனால கில்ட்டின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? தென் Prakash Limited is guilty because list of beneficiaries does not contain latest known address of beneficiaries and the amount unpaid. இதுதான் வந்து என்னவா இருக்கும்னா கரெக்டாக இருக்கும். கரெக்ட் ரீசனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? ஒன்லி த நேம்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும்? நேமு, லாஸ்ட் நோன் அட்ரஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் அன்பெய்ட் டிவிடெண்ட் இருக்கணும். இங்கே அந்த விஷயத்தினால இவங்களை கில்ட்டின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிரகாஷ் லிமிடெட் இஸ் நாட் கில்ட்டி. இது தப்பு. கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 2. டியூரிங் த கரண்ட் இயர் Vasudha Private Limited required to constitute CSR committee under the provisions of the Companies Act 2013. அப்போ Vasudha Private Limited CSR committee constitute பண்ணுமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எது அப்ளிகபிளான்னு பார்க்கணும்? CSR provision அப்ளிகபிளான்னு பார்க்கணும். கரெக்டாக? அதுக்கு அந்த 3 விஷயம் செக் பண்ணணுமா? என்னென்ன? நெட்வொர்த், நெட் டர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட் செக் பண்ணணும். வா இங்கே கேஸ் போகலாம். ஸோ கேஸில் வசுதா பிரைவேட் லிமிடெட் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அ மிட்-சைஸ்ட் அன்லிஸ்டட் என்டிட்டி வித் ஃபியூ பிரான்ச்சஸ் அப்ராட் அண்ட் இஸ் நாட் ரெக்வைர்ட் டு அப்பாயிண்ட் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அண்டர் செக்ஷன் 149 டியூரிங் த இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். இட்ஸ் நெட்வொர்த் எவ்வளோ இருந்திருக்கு? 280 crores இருந்திருக்கு. நமக்கு எவ்வளோ? 500 crores. டர்ன் ஓவர் 590 crores. நம்ம லிமிட் எவ்வளோ? 1000 crores. நெட் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ? 45.8 crores. நமக்கு எவ்வளோ தான்? 5 crores தான். அப்போ நெட் ப்ராஃபிட் இங்கே வந்து என்னவா இருக்குது? 5 crores விட அதிகமாக இருக்குது. கரெக்டாக? மோர் தேன் 5 crores இருக்குது. கரெக்ட்? ஸோ அப்போ இதனால அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள்? சிஎஸ்ஆர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அதனால அவங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணி ஆகணும்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கிளியரா? ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ரீட். No because it is a private company தப்பு. No because it is an unlisted company and its net worth is less than 500 crores தப்பு. Yes because despite being unlisted company its turnover is above 500 crores தப்பு. Yes because the company meets the threshold criteria having net profit exceeding 5 crores in the immediately preceding financial year. This is the right option. Option D. Clear? Then question number 3. What is the implication of the fact that Prakash Limited has not paid dividends for the last 4 years while having free reserves? அவங்களுக்கு லாஸ்ட்
4 இயர்ஸ் வந்து அவங்க என்னவே டிக்ளேர் பண்ணல, டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல. அதனால இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த கம்பெனி இஸ் இன் வயலேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபார் நாட் டிக்ளேரிங் டிவிடெண்ட். இது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா கம்பெனி கண்டிப்பாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. தென் த ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் லீகலி சேலஞ்ச் த மேனேஜ்மெண்ட் ஃபார் நாட் யூட்டிலைசிங் த ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஃபார் டிவிடெண்ட். இது கரெக்டா? தப்பு. There is no legal obligation to declare dividends even if the company has free reserves. இது கரெக்ட். Then the company must now use all of its free reserves to pay dividends to satisfy. இதுவும் தப்பு. அப்போ option C is the correct answer. Then question number 4. Considering the legal provisions regarding the constitution of CSR committee and the one constituted by Vasudha Private Limited, state which of the following statements hold truth. அப்போ Vasudha Limited CSR committee ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே பா. கேஸ் இங்கே வந்து அவங்களோட எதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ப்ரிசீடிங் 3 ஃபினான்ஷியலோட ப்ராஃபிட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே the board of directors of Vasudha Private Limited is not clear whether they have compulsorily form a CSR committee. In order to avoid adverse legal consequences, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? CSR committee ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. CSR கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்களோட CSR கமிட்டியில் 2 non-executive directors இருக்காங்க, 1 executive director who was the chairperson of the committee இருக்காங்க. கிளியரா? இப்போ நம்ம வந்து CSR கமிட்டி பார்த்தோம், அதோட காம்போசிஷன் பார்த்தோம். கரெக்டா? அதில் என்ன பார்த்தோம்? 3 டைரக்டர்ஸ் இருக்கணும். அதில் ஒருத்தர் என்னவா இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கணும். பட் கம்பெனிக்கு எது தேவையில்லைன்னா, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் தேவையில்லைன்னா யார் இருந்தால் போதும்? 2 டைரக்டர்ஸ் இருந்தாலே போதும். கரெக்டா? இப்போ இந்த கேஸில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க? வசுதா பிரைவேட் லிமிடெடுக்கு இஸ் நாட் ரெக்வயர்ட் டு அப்பாயிண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கம்பெனியோட சிஎஸ்ஆர் கமிட்டியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இவங்களும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இல்லையா? இங்கே வந்து யாரும் இல்லை, இண்டிபெண்டன்ட் டைரக்டரே இல்லை. 2 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க மட்டும் இருந்தாலே போதும். கரெக்டாக? அப்போ அவங்க கரெக்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க? சிஎஸ்ஆர் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணலாம்பா. So, considering the legal provisions regarding constitution of CSR committee and the one constituted by Vasudha Private Limited, state which of the following is true. First, constitution of the committee is invalid because it does not consist an independent director. இது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு எதுவே தேவையில்ல, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டே இல்லை. Then constitution of committee is invalid because its chairperson is a executive director. இதுவும் தப்பு. இப்படி ஒரு ப்ரொவிஷனே நம்ம படிக்கல. கரெக்டா? Then constitution of committee is valid because it depends purely upon the discretion of the management. இது கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கிரிஷன் கிடையாது. ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க கம்ப்ளை பண்ணியிருக்கணும். 135ல சொன்னதை அவங்க கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. கரெக்ட்? தென் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் கமிட்டி இஸ் வேலிட் பிகாஸ் கம்பெனி இஸ் நாட் ரெக்வயர்ட் டு அப்பாயிண்ட் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? Then last question. What is the minimum amount to be spent by Vasudha Private Limited on CSR activities for the financial year 24-25? அப்போ 24-25க்கு அவங்க எவ்வளோ பண்ணணும்னா 2% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸ் பண்ணணுமா? அதுக்காக தான் இந்த ப்ராஃபிட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு எவ்வளோ 41.6 ப்ளஸ் 42.9 ப்ளஸ் 28 எவ்வளோ வருது? 112.5 divided by 3, 37.5 into 2% எவ்வளோ வருது? 0.75. 0.75 0.75 crores அப்படின்னா 75 lakhs. கரெக்டா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர், 75 lakhs. சூப்பரா? இங்கேயும் நமக்கு 10 out of 10. லாஸ்ட் கேஸ் ஃபார் டுடே, கேஸ் நம்பர் 5. Question 1. What is the last date for conducting AGM for E Limited? அப்போ AGM என்ன செக்ஷன்? செக்ஷன் 96. ரிவைஸ் பண்ணலாவா? செக்ஷன் 96 talks about annual general meeting. எந்த கம்பெனிஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்? எவ்ரி கம்பெனி எக்ஸப்ட் 1% கம்பெனி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்காக இருந்தது அப்படின்னா அவங்க எப்போக்குள்ள கண்டக்ட் பண்ணும்? வித்தின் 9 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இதே சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்ஸ்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணும்? வித்தின் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஈச் ஃபினான்ஷியல் இயர். அண்ட் கேப் பிட்வீன் 2 ஏஜிஎம்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும்? மேக்ஸிமம் 15 months தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி மோர் தேன்
15 months. ஓகே, பட் சில கேசஸ்ல நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட் தருவாங்க. எதுக்கு? ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு. அதுக்கு நம்ம ஆர்ஓசி கிட்ட போய் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணா அவர் மேக்ஸிமம் எவ்வளவு மந்த்ஸ் தான் டைம் தருவாரு? 3 months தான் எக்ஸ்டென்ஷன் டைம் தருவாரு. ஆனா இந்த 3 months எந்த ஏஜிஎம்க்கு மட்டும் தான் தருவாரு? சப்சீக்வெண்ட் ஏஜிஎம்க்கு மட்டும் தான் தருவாரு. ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு வராது. கிளியரா? தென் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஹோல்டிங் ஏஜிஎம் பிஸ்னஸ் ஹவர்ஸ்குள்ளே தான் கண்டக்ட் பண்ணணும். பிஸ்னஸ் ஹவர்ஸ்னால் எப்போ? 9 AM to 6 PM குள்ளே தான் பண்ணணும். தென் அதர் தேன் நேஷனல் ஹாலிடேஸ் தான் பண்ணணும். நேஷனல் ஹாலிடேஸில் பண்ணக்கூடாது. எங்கே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணலாம், ஆர் அட் எனி பிளேஸ் வித்தின் த சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ் வேர் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட் அவங்க கண்டக்ட் பண்ணலாம். பட் இதுக்கு 2 கம்பெனிக்கு எக்ஸெப்ஷன். என்னென்ன கம்பெனி? அன்லிஸ்டட் கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்கும். அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா கண்டக்ட் பண்ணலாம். பட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கன்சென்ட் வாங்கியிருக்கணும். இன் ரைட்டிங் ஆர் எலக்ட்ரானிக் மோட் கன்சென்ட் வாங்கியிருக்கலாம். பட் இதே கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் எனி பிளேஸ் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன கண்டக்ட் பண்ணிக்கலாம்? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் கண்டக்டிங் ஏஜிஎம் ஃபார் இ லிமிடெட்? இ லிமிடெட் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எது லாஸ்ட் டேட்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இ லிமிடெடோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ எண்டாவதுன்னு பார்க்கணும். அண்ட் அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்மா சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்மான்றதையும் பார்க்கணும். கரெக்டா? வா, இப்போ இ லிமிடெடோட டேட்டா இங்கே ஃபர்ஸ்ட் கோல்டன் லிமிடெட் பற்றி கொடுத்துருக்காங்களா? தென் ஆன் 8th January என்ன லிமிடெட்? டி லிமிடெடாக அவங்க அக்யர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் ஆன் 2nd January 2022 கோல்டன் லிமிடெட் இன்கார்பரேட்டட் அண்ட் நியூ ஹோலி ஓன் சப்சிடரி என்னது? இ லிமிடெட். அப்போ ஆன் எப்போ தான்? 2nd Jan 2022 தான் இ லிமிடெடை யார் இன்கார்பரேட் பண்ணியிருக்கா? கோல்டன் லிமிடெட் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? தென் ஆன் 5th January அவங்க யாரை இ லிமிடெட் யாரை அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா XYZ and Co பார்ட்னர்ஷிப் ஃபார்மை அக்யர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இ லிமிடெட் எலெக்ட்ஸ் டு சோஸ் டு ப்ரிப்பேர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த பீரியட் ஃப்ரம் எப்போ? 2nd January 2022 டு 31st March 2023. அப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் எப்போ தான்? 31st March 2023 தான். அண்ட் அது அவங்களோட என்ன ஏஜிஎம் தான்? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் தான். ஏன்னா அவங்க Jan 2022 தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா இது வந்து அவங்களோட என்ன ஏஜிஎம்? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு டைம் என்ன? வித்தின் 9 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். கரெக்டாக? அப்போ 31st March 2023 9 monthsனா எப்போ? 31st December. கரெக்டாக? மார்ச்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 9 months. கரெக்டா? அப்போ 31st December 2023 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. கரெக்ட்? வா, ஆன்சர் செக் பண்ணு. வாட் இஸ் த லாஸ்ட் டேட் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி, 31st December 2023. கிளியர்? தென் செகண்ட் கொஸ்டின். What is the due date for conducting AGM for Golden Limited for the year ended 31st March 2023? அப்போ கோல்டன் லிமிடெடுக்கு எது லாஸ்ட் டேட்னு கேட்குறாங்க? டியூ டேட் கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்மா சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்மான்னு தெரியும். கரெக்ட்? வா, கோல்டன் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனி இன்கார்பரேட் ஆன் எப்போ? 2013 பண்ணிட்டாங்க. அப்போனா அவங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன ஏஜிஎம்மா இருக்காது? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்மா இருக்காது. என்ன ஏஜிஎம்? சப்சிக்வெண்ட் ஏஜிஎம். இவங்க எந்த இயர் எண்டிங்க்கு கேட்குறாங்க? 31st March 2023. அப்போ 31st March 2023 இயர் எண்டு முடியுது. அப்போ சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் எத்தனை மந்த்ஸ்க்குள்ளே கண்டக்ட் பண்ணணும்? 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அப்போ 31st Marchலேருந்து 6 monthsனா 30th September 2023. ஆப்ஷன் A is the right answer. Clear? Then question number 3. The Companies Act 2013 provides that in addition to standalone financial statement, the company shall also prepare consolidated financial statements which shall also be presented at the AGM. Accordingly, the consolidated financial statements of Golden Limited for the financial year ended 31st March 2022 includes financial statements of இங்க CFS பத்தி பேசுறாங்க. CFS என்ன செக்ஷன்? செக்ஷன் 129. கிளியரா? 129 டாக்ஸ் அபவுட் என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இட் மஸ்ட் கிவ் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அவங்க எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கணும்? Schedule 3 ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம்? ஏஜிஎம்ல ப்ரெசென்ட் பண்ணுவோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெம்பர்ஸ்.
கரெக்டா? தென் அதுலேயே தான் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. எந்த கம்பெனிஸ் தான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்? அவங்களுக்கு 1 or more சப்சிடரி ஆர் அசோசியேட் கம்பெனிஸ் இருந்தாங்கன்னா அவங்க சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஸ்கெடியூல் 3ஐயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அலாங் வித் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சிஎஃப்எஸ்ஸையும் எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம்? ஏஜிஎம்ல ப்ரெசென்ட் பண்ணுவோம். சிஎஃப்எஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் salient features about the subsidiary, associate and joint venture நம்ம மென்ஷன் பண்ணி கொடுப்போம். பட் சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. 3 கேசஸில் நம்ம என்ன பண்ண வேணாம்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா அந்த கம்பெனி ஒன்று ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்காங்க, இல்லாட்டி பார்ட்லி ஓன் சப்சிடரியாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் கிட்ட இன் ரைட்டிங் கன்சென்ட் வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா நாங்கள் சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கன்சென்ட் வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த கன்சென்ட் வாங்கினதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியும் அவங்க கிட்ட இருக்குது. மெம்பர்ஸும் யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண வேணாம்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அண்ட் அந்த கம்பெனி என்ன கம்பெனி இல்லை? லிஸ்டட் கம்பெனி இல்லை, தே ஆர் அன்லிஸ்டட் கம்பெனி. அண்ட் அவங்க லிஸ்டிங் ப்ராசஸ்லையும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண வேணாம்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அண்ட் இல்லாட்டி அவங்களோட அல்டிமேட் ஆர் இன்டர்மீடியரி ஹோல்டிங் கம்பெனி என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் என்ன பண்ண வேணாம்? சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். கிளியரா? இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஏன்னா அங்கே வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்க்ளூடட் தான் கேட்டிருக்காங்க. கிளியர்? வா. ஸோ அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டட் எதுக்கு? 31st March 2022க்கு கோல்டன் லிமிடெட் யாரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 31st March 2022க்கு முன்னாடி யாரெல்லாம் அக்வயர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணணும். கரெக்ட்? வா, யாரெல்லாம் அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டன் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். தென் ஆன் எப்போ? 8th January 2022 யாரை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க? அவங்க ஹோலி ஓன் சப்சிடரி டி லிமிட்டடை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டி லிமிட்டடோடது இருக்கணும். தென் ஆன் 2nd Jan 2022 யாரை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க? இ லிமிட்டடை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th Jan 2022 இ லிமிடெட் யாரை அக்வயர் பண்ணியிருக்காங்க? XYZ & Co பார்ட்னர்ஷிப் ஃபார்மை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கோல்டன் லிமிடெடுக்கு வந்து இவங்களுக்கும் யார் தான்? ஹோல்டிங் கம்பெனி தான். கரெக்டா? அப்போது இது வரைக்கும் யாரோடதெல்லாம் இருக்கணும்? கோல்டன் லிமிடெடோடது இருக்கணும், டி லிமிட்டடோடது இருக்கணும், இ லிமிட்டடோடது இருக்கணும், XYZ & Co பார்ட்னர்ஷிப் ஃபார்மோடது இருக்கணும். அதுக்கப்புறம் யாரையாவது அக்வயர் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. ஆன் 1st July 2022 சப்சிடரி கம்பெனி டி லிமிடெட் இன்கார்பரேட்டட் நியூ ஹோலி ஓன் சப்சிடரி எஃப் லிமிடெட். அது எப்போ தான் பண்ணியிருக்காங்க? 1st July 2022. நமக்கு இயர் எண்டிங் எப்போ? 31st March 2022. அப்போனா எஃப் லிமிடெடை இப்போ சேர்த்துக்க வேணாம். எங்கள் 31st March 2022 அப்போ எஃப் லிமிட்டடோடது நம்ம கிட்ட கணக்கே இருக்காது. கரெக்டாக? அப்போ யாரோடதெல்லாம் இருக்கணும்? கோல்டன் லிமிடெட், டி லிமிடெட், இ லிமிடெட், XYZ & Co பார்ட்னர்ஷிப். கரெக்டா? ஆப்ஷன் ரீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கோல்டன் அண்ட் டி லிமிடெட் தப்பு, கோல்டன் டி அண்ட் இ தப்பு, கோல்டன் லிமிடெட், டி லிமிடெட், இ லிமிடெட், XYZ & Co பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? Next, question number 4. The Companies Act 2013 provides that in addition to standalone financial statement, the company shall also prepare consolidated financial statements which shall also be presented before AGM. Accordingly, the consolidated financial statements of Golden Limited for the financial year ended 31st March 2023 includes. அப்போ இப்போ எதையும் சேர்த்துக்கணும்? எஃப்ஐயும் சேர்த்துக்கணும். அப்போ ஆப்ஷன் பாரு. ஆப்ஷன் டி is the right answer. Clear? Then last question. Please select which is the correct option or which is the most correct statement. First, Golden Limited had given the notice for holding AGM in Mumbai on Monday 26 September 2023 at 11 AM. அவங்க AGM 26 September செப்டம்பருக்குள்ளே பண்ணணும். கரெக்டாக? அவங்க 26 September பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 11 AM டைம் சொல்லியிருக்காங்க. இது வித்தின் த பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் எங்கே பண்ணுறாங்கன்றது முக்கியம். கரெக்டாக இல்லையா? எங்க பண்ண முடியும்? கம்பெனி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் எனி பிளேஸ் வித்தின் த சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ் வேர் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட். கரெக்டா? இப்போ அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே சிச்சுவேட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியணும். கரெக்ட்? ஸோ கோல்டன் லிமிட்டடோட ஹேவிங் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே? டெல்லியில் இருக்குது. அண்ட் கார்பரேட் ஆஃபீஸ் தான் எங்கே இருக்குது? நொய்டாவில் இருக்குது. அப்போ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் டெல்லி. அப்போ டெல்லியில் பண்ணணும், இல்லாட்டி வித்தின் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ் ஆஃப் டெல்லி பண்ணணும். கரெக்ட்? So, options பாரு. First option என்னது? Golden Limited had given the notice of holding the AGM in Mumbai. இது கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னா மும்பை டெல்லி எங்கே ஒன்றா இருக்கா? இல்லை கரெக்டு தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு.
Then Golden Limited had given notice for holding AGM in Delhi on Monday 26 September 2023 at 11 AM. கரெக்டா? இந்த ஆப்ஷன் தான் இப்போதைக்கு கரெக்ட். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஆர் மோஸ்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். வா. Then Golden Limited had given the notice for holding AGM in Noida on Tuesday 27 September 2023 at 11 AM. இது கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்குமா? தப்பாக தான் இருக்கும். ஓகே, தென் நொய்டால ஆனால் அவங்க கண்டக்ட் பண்ணலாம். அது டெல்லிக்குள்ளே தான் இருக்கா எனக்கு தெரியாது, வேற இடத்துல இருக்கா? ஓகே. ஆ ஏன் செப்டம்பர் 30 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு, எப்போ வேணா பண்ணிக்கலாமே. கரெக்டா இல்லையா? சரி வா வா, அடுத்த ஆப்ஷன் வா. Golden Limited had given the notice for holding AGM in Delhi on Monday 26 September 2023 at 8:30 AM. இது கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா பிஸ்னஸ் ஹவர்ஸ் கிடையாது. பிஸ்னஸ் ஹவர்ஸ்னா எப்போலேருந்து எப்போ தான்? 9 to 6 தான். அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது, இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டும் தான். இதில் எது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக நமக்கு தெரியுது? பி. ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது, அவன் டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறானே சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பாக மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் இதுவாக தான் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் பி, இன் டெல்லி 26 September 11 AM. கரெக்டா? இதுக்கும் 10 out of 10. சூப்பரா? கிளியரா? ஸோ வித் திஸ் அவர் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடி சால்விங் கம்ஸ் டு அன் எண்ட். கிளியர்? சூப்பர். எல்லாமே ஈஸியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கிளியரா? இப்போ 5 கொஷின்ஸ் இன்னைக்கு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் எவ்வளோ 30 கொஷின்ஸ் இருக்குது. டோட்டல் 35 கொஷின்ஸ், அதில் 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் 30 கொஷின்ஸ் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் சால்வ் பண்ணுவோம். கிளியரா? ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஐ வில் மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.